நான் இந்த குழந்தைக்காக பண்றது எல்லாமே உன் தங்கச்சி லில்லிக்காக மட்டும்தான், உனக்காக இல்ல. அதனால நீ எனக்கு தேங்க்யூவும் சொல்ல வேண்டாம், சாரியும் சொல்ல வேண்டாம். ஓ, உன்னால எப்படி சாரி சொல்ல முடியும்? நீ தான் இப்ப புது தேவாச்சே. சோ நீ எங்கிறது சாரி எல்லாம்? உனக்கு தான் எதுவும் புரியாத. நீ தான் என்னை எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டதே இல்லையே. எஸ் பிருந்தா, யூ டோன்ட் நோ மீ. ஏன்னா உனக்கு பழைய தேவையும் தெரியாது, புது தேவையும் தெரியாது. நீ எப்பவும் என்னை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. எப்பவும் நீ என்னை நம்பினதே இல்லை. இவ்வளோ ஏன் எனக்காக நீ என்ன ஃபீல் பண்ணன்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஃபீல் பண்றியானே தெரியாது. அது எனக்கே தெரியாது. What? Listen. Say it aloud and say it on my face. நான் உனக்காக இப்ப வரைக்கும் என்ன ஃபீல் பண்றேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப நான் உன்னை வெறுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேவ், அவ்வளவுதான். ஆனா கொடுமை என்னன்னு பாத்தியா? நான் இப்ப இங்க இருக்கேன். நான் உன்னோட வீட்டுல, உன்னோட கிச்சன்ல உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ யா, ஐ நோ இட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். பட் எனக்கு தெரியல, சத்தியமா எதுவும் தெரியல. Hey, I got it. உன்னால வெறுப்பையும் ஒழுங்கா காட்ட முடியல. என்ன என் முகத்தை பார்த்து உன்னால பேச முடியல. Look at me. தேவ் ப்ளீஸ், Just look at me. என்னால உன்னை பார்க்க முடியாது. விடு தேவ். என்னாச்சு? அப்படி உன் கண்ணுல என்னதான் இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமா என்ன? Tell me. Look at me. சொல்றேன். தேவ் வேண்டாம். தேவ் விடு என்ன. விடு. ஐயோ, பாரு கை நல்லா சுட்டிருக்கு. வா இப்படி. இது கூடவா கவனிக்க மாட்டேன்? பாரு கை எப்படி சுட்டிருக்குன்னு. ஒரே நிமிஷம் இரு. Okay, it's okay. I'm fine. தேவ், நீ எங்க போற? நில்லு. ரொம்ப ஸ்மார்ட்டா நடிக்காத. முதல்ல வா இப்படி. இந்த ஐஸ் பேக் வச்சுக்கிட்டா உனக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். வெயிட். நிலவே வெண்ணிலவே நினைத்தாலே நித்தாயே உன்னாலே உறங்காமல் கிடந்தேனே. என் உயிரே என் உறவே என்னுடன் பேசும் நிலவே கண்ணுறங்காத இரவில் என் விழி மேல் விழும் ஒலியே உன் நிழலாக தொடர்ந்தேன், உன் சிறகாக விருந்தேன். உன் நினைவோடு நடந்தால் நான் ஆறடி வானவிலாகிறேன். நிலா என் காதலே ஓய்ந்து போனாலும் தேய்ந்து போகாதே. என் இருண்ட வானத்தின் துணை நீயடி, நீங்கி போகாதே. என் நெஞ்சை கொல்லாதே. நிலவே என் ஒளி தீப்பாயோ, சிறு புன்னகை வரப்பாயோ, மனதோடு தேன் சேர்ப்பாயோ. என் நிலவே 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 காதல் நோயோ, எதை சேரும் நாள் சொல்வாயோ, சொல்லாமலே செல்வாயோ. நிலவே நிலவே நீ என்ன பண்றது? மனசை கூலாக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்றேன். முதல்ல சொன்னது ரொம்ப ஈஸி. ஆனா ரெண்டாவது சொன்னது நிச்சயமா உன்னால முடியாது. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை உன்கிட்ட சொல்லிடுறேன். லில்லிக்காக நீ பெரிய விஷயம் பண்ணியிருக்க. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் ரியலி தேங்க்ஸ். நோ, என்னால் உனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நீ எவ்வளோதான் நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் சரி, எனக்கு நீ பண்ணது
அதனால நான் எப்பவும் நீ என்னை எப்பவும் மன்னிக்க மாட்ட, அதான் எனக்கு தெரியுமே தேவ். பிருந்தா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் குழந்தைக்கு பால் தேவி இங்க எடுக்க வந்துட்டு வந்தேம்மா. போறாரு. ஒண்ணும் இல்லம்மா. என்ன நடந்துச்சு? அம்மா ஒண்ணும் நடக்கல, அவர் சாதாரணமா தான் வந்தாரு. உங்க அப்பா வந்திருந்தார்ல, நீ அவரை வர சொல்லி எழுதி அனுப்பியிருந்ததா சொன்னாரு. இதுல எழுதி இருக்கிறது நீயா எழுதுன? ஆமாம்மா, இது என்னோட கழுத்து தான். ஆனா நான் எதுவும் இப்படிலாம் எழுதலையேம்மா. அப்பா குழந்தைய கூட்டிட்டு வாங்க. அம்மா நான் இப்படிலாம் எதுவும் எழுதவே இல்லை. ஏதோ எமர்ஜென்சி, அதனால சீக்கிரம் வர சொல்லி நோட் அனுப்பியிருந்தல்ல, அதான் உடனே வந்துட்டேன். ஓ, இதுதான் விஷயம். அப்பாவும் இதே மாதிரி தான் என்கிட்ட அப்ப ஏதோ சொல்ல வந்தாருமா. ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு தான் புரியல. உங்க அப்பாவும் இதைத்தான் சொன்னாரு. அப்படின்னா இந்த வீட்ல யாரும் நமக்கு எதிரா இருக்காங்க, நம்மள காயப்படுத்துறதுக்குன்னே இருக்காங்க. உன்னோட எதிரிகளோட எண்ணிக்கை நீ நினைக்கிறத விட அதிகமா இருக்காங்க பிருந்தா. இது பாரு, நீ இந்த எதிரிங்களுக்கு நடுவுல வாழ்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிருந்தா. அப்புறம் இந்த தேவ், அவன் எப்ப பார்த்தாலும் ஊன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அம்மா அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்படிதான் பிருந்தா, அவன் உன்னோட பால்ய சிநேகிதன். ஒருவேளை அவன் உன்னை நெருங்கினதும் உன்னோட மனசு ரொம்ப இலகி போய் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவனை மன்னிச்சிடுவியோன்னு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. அப்படிலாம் எப்பவும் நடக்காது. உன்னோட மனசு இலகிடக்கூடாது. நீ இங்க ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்க. நீ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஆகணும் பிருந்தா. அத நீ சீக்கிரமே செஞ்சாகணும். சீக்கிரமா செய்யறேம்மா. ரொம்ப சீக்கிரத்திலேயே பண்ணுவேம்மா. ஒழுங்கா உண்மையை சொல்லிக்கலன்னா இப்பவே உனக்கு கொன்னுடுவேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே இல்ல, கேட்டுச்சா? இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை. இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். ஏமாத்துறாங்க பிருந்தா, ஏமாத்துறாங்க. அம்மா, இது என்னோட குழந்தை. ஏன் கூட ஏன் ரூம்ல தான் அம்மா இருக்கும். லில்லி லில்லி, இங்க பாரு, இந்த குழந்தை இங்கதான் இருக்கும், உன் கூட இருக்காது, புரியுதா? வேணாம் ப்ளீஸ். லில்லி, லில்லி, இந்த குழந்தை இங்கதான் இருக்கும். அழுதாலும் தூங்கினாலும் எல்லாமே இங்கதான். இது உன்னோட குழந்தையே இல்ல, இனிமே நீ இதுக்கு அம்மாவும் இல்ல. நீங்க இருந்து கிளம்பு, போ. இங்க இருந்து போ போ. லில்லி, அந்த குழந்தைய தொடாத, அந்த குழந்தைய தொடாத. உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எந்த உறவும் இல்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆகாமலே குழந்தைய பெத்துட்டு வந்து எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். இதோட போதும். இனிமே இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. மரியாதை இந்த இடத்தை விட்டு போயிடு லில்லி, போ. பாரு லில்லி, நீ இன்னொரு வீட்டுக்கு போறவ. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல தான் இருக்க போற. அங்க போய் வேற குழந்தைய பெத்துக்க. இனிமே இந்த குழந்தைய பத்தி நீ யோசிக்கவே கூடாது, புரியுதா? இது என்னோட குழந்தை இல்ல, இது உன்னோட குழந்தையே இல்ல. இல்ல, இது என் குழந்தை. லில்லி, நான் சொல்றதை கேளு, நல்லா புரிஞ்சுக்க. இந்த குழந்தை இங்கதான் இருக்க போகுது. நீ இங்க இருந்து கிளம்பு. குழந்தை என்ன பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும். நீ இங்க இருந்து கிளம்பு. ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. நான் தான் சொல்றேன்ல, கெட் அவுட். போ, போ. இங்க இருந்து போ. நான் சொல்லி வெளியே போ. பாத்தீங்களா, அதுக்குள்ள கூப்பிட்டுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அழாதம்மா, அம்மா தான் கூட இருக்கேன்ல. இனி இவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நான் கிளம்புறேன், சரியா? சரி சரி, வரேம்மா. போதும், எந்திரி. அழாத. நாங்க இதை நல்லா பாத்துக்கிறோம், சரியா? நீ கிளம்பு. சரி, வா.